தினமும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு வாசனைய பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது நல்ல வாசனையோ, கெட்ட வாசனையோ நமக்கு எந்த வாசனை வருதோ, அது நல்லதா கெட்டதான்னு நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். நல்ல வாசனை தான் எப்பவுமே நம்ம வந்து நம்மகிட்ட வரணும் அப்படின்னு நினைப்போம். அதனால தான் இந்த ஊதுபத்தி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதே கெட்ட வாசனை வந்துச்சுன்னா, அந்த இடத்துக்கு நம்ம தள்ளி தான் போவோம். இப்படி வந்து பல டைம் அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய நேரம் நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ வந்து யூஸ் பண்ணுவோம். கெட்ட ஸ்மெல் அடிச்சதுன்னா, உடனே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்மெல்லிங் சென்ஸால. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சாப்பாடு கெட்டு போச்சா இல்லைங்கிற விஷயத்துக்கு கூட ஈஸியா ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு டிஃபன் ஓப்பன் பண்றீங்க, அதுலருந்து ஒரு பேட் ஸ்மெல் வருது. நீங்க அத சாப்பிடுவீங்களா? God. ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறான்டா. அது மட்டும் இல்லாம என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்மளால எப்படி ஒரு வாசனைய வந்து ஸ்மெல் பண்ண முடியுது? உங்களுக்கு அந்த மாரி யோசனை எப்போ வந்தது இல்லையா? இல்ல சும்மா இருக்கும்போது நம்ம இந்த மாரி எப்படி நம்மளால ஸ்மெல் பண்ண முடியுது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வந்தது இல்லையா? வரலைன்னா ஏன் வரல? ஒய்? Sorry, I am not you. ஒண்ணும் பிரச்சனை இல்ல காய்ஸ். உங்களுக்கு அந்த கேள்வி வரலைன்னா என்ன? எனக்கு அந்த கேள்வி வந்திருக்குது. ஸோ அதனாலதான் சார் நான் இங்க இருக்கேன். That's why I'm ruling and running. Video. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் காய்ஸ் இன்னைக்கு எதை பத்தி நான் பேச போறேன்னு. ஆமாங்க, ஸ்மெல்லிங் சென்ஸ் தான், வாசனை உணர்வு. இன்னைக்கான வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மூக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவு பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி வாசனைகளை நம்மளால தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டாளுகள ஸ்மெல்லு, இது பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாயோட ஸ்மெல்லு, இது பார்த்தீங்கன்னா மழை பெய்யுற ஸ்மெல்லு, இது பார்த்தீங்கன்னா சேரோட ஸ்மெல்லு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1,00,000 கோடி வகையான ஸ்மெல்லை நம்மளால பிரித்து வாசனை செய்ய முடியும். அந்த அளவு பவர் பார்த்தீங்கன்னா நம்ம மூக்குக்கு இருக்குது. எப்படி நம்மளால இத்தனை வாசனையை பார்த்தீங்கன்னா நம்மளால தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு வாசனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோடு இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோடு கிடையாது, நம்ம பயாலஜிக்கல் கோடு. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்பினேட்டோரியல் கோட், அதாவது ஒருங்கிணைந்த குறியீடுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாசனைக்கும் ஒவ்வொரு கோடு இருக்கும். அந்த மாதிரி இந்த 1,00,000 கோடி வாசனைக்கு 1,00,000 கோடி தனித்தனி கோடு இருக்கும். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா தமிழ் மொத்தம் எத்தனை எழுத்துங்க? 247 எழுத்து. ஆனால் தமிழில் எழுத்துக்கள் இவ்வளோதான், ஆனால் வார்த்தைகள் எத்தனை? இவ்வளோ நூற்றுக்கணக்கான எழுத்துக்களை யூஸ் பண்ணி அதாவது லட்சக்கணக்கான வார்த்தைகளை உருவாக்க முடியுது. இப்போ சிம்பிளாக சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வேறு 26 லெட்டர் தான், அதுலேயும் கூட பல லட்சம் வார்த்தைகளை வந்து உருவாக்க முடியும். இப்போ நம்ம மூக்கில் பார்த்தீங்கன்னா ரெசப்டார்ஸ் இருக்கும், அதாவது ஏற்பியர். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஸ்மெல் அடிக்குதுங்கிறது பார்த்தீங்கன்னா இது உணர வைக்கும். இப்போ மனுஷங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 800 ரெசப்டார்ஸ் இருக்குது. அதில் 400 தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவாக இருக்கும், மிச்சம் 400 பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜா பூவோட ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மொத்தம் 400 ரெசப்டார்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 245 வெவ்வேறு ரெசப்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும் அந்த வாசனைக்கு. இதுதாங்க அந்த காம்பினேட்டோரியல் கோட், அது ஒருங்கிணைந்த கோடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இதுதாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாசனைக்கும் ஒவ்வொரு கோடு, அதாவது ஒவ்வொரு ரெசப்டார்ஸ். ஒரு சில வாசனைக்கு பார்த்தீங்கன்னா 10 கூட வரலாம், ஒரு சில வாசனைக்கு பார்த்தீங்கன்னா 250 கூட வரலாம். இந்த மாதிரி வெவ்வேறு ரெசப்டார்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாசனைக்கு ஏற்ற மாதிரி ஆக்டிவேட் ஆகி அது என்னென்ன வாசனைங்கிறது நமக்கு வந்து தெரியப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம நரம்பு எல்லாமே தோலுக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு இருக்கிற முக்கால்வாசி நரம்பு, அதாவது இந்த மூக்கில் இருக்கிற நரம்பை தவிர மிச்சம் எல்லா நரம்பும் பார்த்தீங்கன்னா தோலுக்குள்ளே தான் இருக்கும். இந்த மூக்கில் இருக்கிற நரம்பு பகுதி மட்டும்தான் டைரெக்டாக காற்றோட கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா ஸ்மெல்லை வந்து நம்ம டைரெக்டாக வந்து நம்ம சென்ஸ் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இந்த மூக்கில் இருக்கிற நரம்பு மட்டும் காற்றுல படுற மாதிரி டைரெக்டாகவே இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஸ்மெல் அடித்தாலும் நம்மளால் ஈஸியாக ஸ்மெல் பண்ணிட முடியுது. அதாவது பார்த்தீங்கன்னா 400 ரெசப்டார்ஸ் ஆக்டிவாக இருக்குது நம்மக்கிட்ட. அப்படி இருக்கும்போது நம்மளாலே ஒரு சில ஸ்மெல்லு தான் ஸ்மெல் பண்ண முடியுது. ஆனால் இந்த டாக்ஸ், அதாவது நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியாத, அதாவது நம்மளாலே மோப்பம் முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா நாய்களால் மட்டும் ஈஸியாக மோப்பம் முடிக்க முடியுது. அப்படின்னா அதுகளுக்குள்ள எவ்வளோ ரெசப்டார்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா 800 400 ஆக்டிவாக இருக்கும்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா 1100லேருந்து 1300 வரைக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா 800 தான் ஆக்டிவ், மிச்சதெல்லாம் இன்ஆக்டிவாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி 400 இன்ஆக்டிவாக இருக்குது அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறதுக்கெலாம் இன்ஆக்டிவாக இருக்கும். நான் ஏன் 1100 to 1300 சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாயோட பிரீடுக்கு ஏற்ற மாதிரியும் அது மாறும். இப்போ ஒரு சில நாய் பிரீடுகள் ரொம்ப ஹையாக இருக்கும், ஒரு சில நாய் பிரீடுகள் கம்மியாக இருக்கும். ஸோ அதுதாங்க, இப்படித்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வாசனையை வந்து கண்டுபிடிக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். பாய்.